மாபெரும் வெற்றி அடைந்திருக்கும் திமுக கூட்டணி தலைவர் என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது வாட்டி மதிப்புரிய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரை பதவியேற்க போகிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புது புது அனுபவம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கும் திமுக கூட்டணி தலைவர் என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மத்தியில் என்டிஏ 3வது ஆட்சி அமைக்க போகுது. 3வது வாட்டி மதிப்புரிய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரை பதவியேற்க போகிறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி. பிரதமர் பதவி ஏற்றா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு இன்னும் அதை பற்றி முடிவு ஆன்மீக பயணம் பற்றி பேசவே இல்லை. உங்களோட ஆன்மீக பயணம் எப்படி இருந்தது? வருஷம் போகிறது. ரிஷிகேஷ், பத்ரிநாத், பாபாஜிக்கு அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புது புது அனுபவம். பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கும் திமுக கூட்டணி தலைவர் என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மத்தியில் என்டிஏ 3வது ஆட்சி அமைக்க போகுது. 3வது வாட்டி மதிப்புரிய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரை பதவியேற்க போகிறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி. பிரதமர் பதவி ஏற்றா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு இன்னும் அதை பற்றி முடிவு ஆன்மீக பயணம் பற்றி பேசவே இல்லை. உங்களோட ஆன்மீக பயணம் எப்படி இருந்தது? வருஷம் போகிறது. ரிஷிகேஷ், பத்ரிநாத், பாபாஜிக்கு அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புது புது அனுபவம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.